கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது விவஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய சித்தம் என்னை குறித்து வேதத்தின் வசனங்களில் சிலவற்றை நாம் பார்ப்போமாக. கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் என்று சங்கீதம் 135:6 கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும் என்று எஸ்ஐயா 53:10 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்கிறார் என்று நாம் அறிகிறோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் மத்தேயு 12:50 காண்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மத்தேயு 7 கூறப்பட்டுள்ளதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானதையே நாம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் எனக்கு என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது என்று யோவான் 5:30 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, நமக்கு பிரியமானதை நமக்கு சித்தமானதை செய்யாமல் கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் ஜெபிப்போமா. அன்புள்ள பரமபிதாவே, கர்த்தாவே, இந்த வெள்ளை காணிச்சது தயவுக்காக நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய உம்முடைய சித்தமானதை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவை என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று நீ சொல்லியிருக்கிறீர். ராஜா, நீ சொன்னபடியே நாங்கள் கைக்குள்ள நாங்கள் கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள், வழி நடத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.